இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய செய்தியின் தலைப்பு இல்லை சாராம்சம் என்ன சொல்லலாம்னா, தேவன் எப்படி கிரியை செய்கிறார், தேவன் எப்படி செயல்படுகிறார். பல சமயத்தில் நமக்கு தேவன் எப்படி செயல்படுவாருன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அவருடைய வழிகள் ரொம்ப மர்மமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் தேவன் செயல்படும் விதம் வேதத்துல பல இடங்கள்ல அழகா தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்தணும்னா அதுக்கு பலரோட அவர் பேச வேண்டியிருக்குது. ஏன்னா அவர் இந்த உலகத்தின் எல்லா பொறுப்பையும் மனுஷன்ட்ட கொடுத்தாரு. மனுஷன் பிசாசுட்ட கொடுத்துட்டான். ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமாக அவர் தன்னுடைய காரியங்களை செயல்படுத்துறார். அப்போ அவருக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை திருப்புகிற மக்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த வசனத்துல பார்த்தா தேவனை குறித்து உத்தம இருதயத்தோடு, ஒரு நல்ல ஒரு இருதயத்தோடு, அவரை தேட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உள்ள இருதயத்தோடு இருக்கிறவங்கள பாக்குறதுக்காக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்குதான். பாக்குறது மட்டும் இல்ல, அவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்றதுக்காக பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. அவரை பத்தி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்கள அவருடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை என்னை பார்த்துட்டு இருக்க நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எங்க என்னை பாக்குறாரு, நான் எவ்வளவு காலமா நான் ஆண்டவரை தேடிட்டு இருக்கேன், ஆண்டவருடைய பார்வை என் மேல இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு காரியத்தை குறித்து நான் நிறைய நேரம் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்றால், அவருடைய பிள்ளைகளை அங்கங்கே அவர்களை கனெக்ட் பண்றாரு. அப்படிதான் செயல்பட முடியும். இப்ப உங்களுக்குரிய தேவைகளை சந்திக்க யாரோ ஒருவர்கிட்ட அவர் பேசிட்டு தான் இருப்பாரு. இன்றைக்கு தான் நம்ம பாக்குறோம். எப்படி ஒரு தெய்வீக உறவு ஏற்படுகிறது, டிவைன் கனெக்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ அதுக்கு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல இருந்து இன்றைக்கு நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த 2 வசனத்துல கொர்நேலியுவை பத்தி பல காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். அவன் செசரியா பட்டணத்துல இருந்தான். அவன் இத்தாலியா பட்டாளம் என்கிற ஒரு பட்டாளத்தின் 100க்கு அதிபதி. இட்டாலியன் ரெஜிமெண்ட் நமக்கு தெரியும், மெட்ராஸ் ரெஜிமெண்ட், அந்த மாதிரி நிறைய ஒரு குழுவினர் இருப்பாங்க ஆர்மிலலாம். அந்த மாதிரி இவன் ஒரு குழு போர் வீரர்களுக்கு தலைவன், 100 பேருக்கு தலைவன். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் இருந்தான். அவன் இது மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு நல்ல பதவி பொறுப்பெல்லாம் இருந்தது. அதை விட இன்னொரு காரியம் சொல்லப்படுது. அவன் தேவ பக்தி உள்ளவன். தேவனுக்கு, அதாவது யூதர்களின் தேவன், அவரை குறித்து ஒரு பக்தி உள்ளவன், அவரை தொழுது கொள்ளுகிறவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். அதாவது அவரை குறித்து ஒரு மதிப்பு மரியாதை கொள்ளவன். அவன் மட்டும் இல்ல, அவனுடைய வீட்டார் எல்லாருக்கும் அந்த மதிப்பு மரியாதையை அவன் உருவாக்கி வச்சிருந்தான். அடுத்தது அது மட்டும் இல்லாம அவனுடைய செயல்கள் பாத்தீங்கன்னா, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, நிறைய நேரம் பேரும் புகழும் இருந்ததுன்னா தேவனை தேடக்கூடிய மனசு வராது. அவசியம் இல்லை, அவர் எதுக்கு தேடணும்னு வந்துடும். ஆனா இவன் அப்படி இல்லை. தேவனை தேடினது மட்டுமல்லாமல் தான தர்மங்களை மற்றவங்களை செஞ்சுட்டு வர்றான். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கு. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பான், ஆச்சரியமா இருக்குது. அவனுடைய வேலை பழுவின் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு பதவி இருந்தா அவனுக்கு எவ்வளவு ஒர்க் இருந்திருக்கும். அதன் மத்தியிலும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் இஸ்ரவேலின் தேவனோடு ஒரு தொடர்பு கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு இருந்துச்சு. அவங்க எல்லாம் யூதர்கள் இவங்க கடவுளுக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்லி இவனை குறித்து சாட்சி சொல்ற அளவுக்கு இவன் இருந்திருக்கு. அப்போ இவன் பாருங்க, அடுத்து 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. இந்த பிரத்யட்சம் அப்படின்னா நேரடியாக பாக்குறது. ஒரு தரிசனத்தை அவன் 9ஆம் மணி நேரம்னா மத்தியானம் 3 மணி நேரம், 3 மணி. அந்த 3 மணியில டைரக்டா பாக்குறான். ஒரு தேவதூதன் அவங்ககிட்ட நிக்கிறதையும் சில காரியங்களை சொல்றதையும் கேட்கிறான். அதை பாக்குறான், கேட்கிறான். ஒரு கிளியரான ஒரு டைரக்ஷனா இருக்குது தேவதூதன்ட்டு இருந்து.
என்ன டைரக்ஷன் வருது? உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன வந்திருக்கீங்களே, என்ன ஆண்டவரேன்னு பயந்துட்டு கேட்கிறான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்போ இவன் வந்து யூதன் கிடையாது, புறஜாதியான் தான். ஆனா அந்த புறஜாதியான் தேவனை தேடி கொண்டிருக்கும் போது தேவனுடைய கண்கள் அவர் மேல வருது. அதனால அவருடைய தூதனை அனுப்பி அவனுக்கு வந்து சொல்றாரு, உன்னுடைய ஜெபங்கள் உன்னுடைய தான தர்மங்கள் வீணா போகல. இன்றைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நம்ம எவ்வளவு நாளா நான் ஆண்டவருக்கு ஒரு உண்மை உத்தமமா நடக்கிறேன், எத்தனையோ நல்ல காரியங்களை செய்றேன், ஆனா எனக்கு வந்து ஆண்டவர் என்னை பாக்குறாரான்னு தெரியல, எனக்காக அவர் செயல்படுறாரான்னு தெரியலையேனா இன்றைக்கு பாக்குறோம் ஆண்டவர் எப்படி செயல்படுறாருன்னு. தூதனை அனுப்பி அவங்ககிட்ட பேசுறாரு. அவனுடைய ஜெப வேளையில 3 மணி நேரத்துல 3ஆம் மணி மத்தியானம் 3 மணிக்கு யூதர்கள்லாம் ஜெபிப்பாங்களாம். அந்த நேரத்துல அவன் ஜெபித்துக்கிட்டு இருக்கான். அப்போ எவ்வளவு ரெகுலரா இருந்திருப்பான் பாருங்க. அப்போ வந்து அடுத்து அவனுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் வருது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி அங்க பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, பேதுருன்னு ஒருத்தன், அவனுடைய இன்னொரு பேரு சீமோன், அவனை கூப்பிடு. அவன் எங்க இருக்கான் அந்த அட்ரஸும் சொல்றாங்க. அவன் தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்வான். இப்போ பாருங்க, டைரக்ஷன் எவ்வளவு கிளியரா ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. இவன் கேட்கறதுக்கு அவன் காது தெளிவா இருந்ததுனால எல்லாமே கேக்குது. பேதுரு, அவனுடைய இன்னொரு பேரு சீமோன், அவன் தங்கி இருக்கிற வீட்டுல உள்ளவன் பேரும் ஓனர் பேரும் சீமோன். அவன் என்ன செய்யறான்? தோல் பதனிடுகிறவன். அவனுடைய வீடு எங்க இருக்கு? கடலோரத்துல இருக்கு, யோப்பா பட்டணத்துல. நீ அவனை கூப்பிடு, அவன் உனக்கு நீ என்ன செய்யணும்னு சொல்லுவான். இப்போ ஏன் ஒரு தேவதூதன் அந்த கொர்நேலியுவுக்கு வந்து இந்த காரியங்களை தேவன் மூலமாக தேவன் அனுப்பி வந்து சொல்றான். ஆனா நம்ம நினைக்கலாம், ஏன் தேவதூதர்கள் ரட்சிப்பின் செய்தியை நம்ம கொடுத்துருக்கலாமே, அவனே சொல்லியிருக்கலாமே, நீ இப்படிதானே ஆண்டவரை ஏத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா தேவதூதர்களுக்கு அந்த ஒரு பணி கொடுக்கப்படவில்லை. ஏன்னா தேவதூதர்கள் மனிதர்கள் இல்ல. ரட்சிப்பின் பணி மனிதர்களுக்காக செய்யப்பட்டது. அது மனிதர்கள் தான் அதனுடைய பலனை அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு தான் அது புரியும். அவங்க தான் அடுத்த மனிதர்களுக்கு சொல்லணும். அப்போ நமக்கு தான் அந்த பொறுப்பு அதிகம். அப்போ ஏஞ்சல்ஸ், அதாவது தேவதூதர்கள் மனுஷங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு தேவையுள்ள மனுஷனையும் இன்னும் தேவனுடைய மனுஷனையும் கனெக்ட் பண்றாங்க. ஆனா அதுக்கு மேல ஒன்றும் அவங்க செய்ய முடியாது. சில செய்திகளை சொல்றாங்க. அதுக்கு மேல அவங்க வந்து உங்களை ஆவியானவர், அதாவது ஆவியானவர் மூலமாக வழி நடத்தப்பட்டு அவங்கள வந்து மனம் திரும்ப வைக்கிறதுலாம் இவங்களுடைய பணி இல்ல, அது நம்முடைய பணி. இப்ப பாருங்க, உடனே கொர்நேலியு தன்னிடத்துல பேசின தேவதூதன் போன பின்பு, அப்ப போன உடனே அவன் உடனே ஆக்ஷன் எடுக்கிறான். தன் வீட்டு மனுஷரில் 2 பேர், தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் 2 பேர். அடுத்தது, தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து, இப்போ தான்ட்ட 100 பேர் இருக்காங்க போர் சேவகர்கள். அதுல வந்து ஒருத்தன் ஆண்டவரை நேசிக்கிறவன், இவனை போல ஒரு பக்தி உள்ளவன். அப்ப இவனுடைய விசுவாசம் பரவிக்கிட்டு இருக்குது, போர் சேவர் மத்தியில இருக்கு. அதுல யாரு ஆண்டவரை தேடுகிறவன், தேவ பக்தி உள்ளவன்றத வந்து சரியா தெளிவா கவனிச்சு வச்சிருந்திருக்கான். அவனே அழைத்து, எல்லாரையும் யாரோ ஒருத்தனை அனுப்புவான்னு இல்லை, ஏன்னா இவனுக்கு தான் அது புரியும், தேவனுக்கு அடுத்த காரியங்கள் சொல்லி அவனை அனுப்பி எல்லாவற்றையும் விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். அப்போ தேவதூதனால் சொல்லப்பட்டதை நிச்சயமாக இது உண்மையாவே இருக்கும். இப்படி நிஜமாவே பேதுருன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து யோப்பா பட்டணத்துல இப்படி ஒரு தோல் பதனிடுகிறவனுடைய வீட்டுல இருக்கான், அவன் எனக்கு சொன்னதை சொல்லுவான், தேவனுடைய வார்த்தையை எனக்கு சொல்லுவான் நம்பி ஒருத்தனை 3 பேரை அதுக்குன்னு ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி அனுப்புறான். அவர்கள் மறுநாளிலே பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில், அவங்க அங்க பட்டணம் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் செயல்படுகிற விதம் அப்படிதான். அவன்கிட்ட பேசின உடனே அவங்க அதை கீழ்ப்படிந்து அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இங்க பேதுரு அவன் வீட்டுல என்ன செய்யறான்? 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டுல ஏறினான். 2 பேரையும் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஜெபம் பண்றவங்களா இருக்காங்க. அவன் ஜெபம் பண்ணும்போது தேவதூதன் வந்து சொல்றான், இங்க பேதுரு ஜெபம் பண்ணுவதற்கு 6ஆம் மணி வேளை மத்தியானம் 1 மணிக்கு மேல் வீட்டில் ஏறினான். ஒருவேளை டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும், மற்றவங்க எல்லாம் இல்லாத இடத்துல போய் தனியா ஜெபிக்கலான்னு போறான். இப்போ ஒரு காரியத்தை குறித்து தேவன் எப்படி செயல்படுறாரு? ஒரு காரியம் செயல்படணும்னா இங்க வந்து கொர்நேலியுவுக்கு தேவனுடைய செய்தி, நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தணும். அப்போ ஆண்டவர் எப்படி செயல்படுறாரு? ஒரே காரியத்தை குறித்து பல ஆட்கிட்ட பேசுறாரு. அவன்கிட்டயும் பேசுறாரு, இவன்கிட்டயும் பேசுறாரு. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா அடுத்தவங்களுக்கும் அதுக்குரிய காரியத்தை பேசியிருப்பாரு ஆண்டவர்.
பல சமயங்களிலே இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறாதது காரணம் யாரோ ஒருத்தர் கீழ்ப்படியாம இருந்திருக்கலாம். ஆண்டவர் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து இந்த உதவி செய்யணும்னு சொல்லி யாரோ ஒரு இடத்துல பேசியிருக்கலாம். ஆனா அந்த நபர் அந்த காரியத்தை அவங்க சரியா தெளிவா புரிந்து கொள்ளாம, அது அல்லது அந்த காரியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனாலே உங்களுடைய விடுதலை இன்னும் வராம இருக்கலாம். உங்களுடைய குறைவு இன்னும் நிறைவாகாம இருக்கலாம். ஆனா அன்னைக்கு இந்த பகுதியில 2 பேருமே கீழ்ப்படுகிறாங்க. ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறதுக்கு மேல ஏறுறான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து. இப்போ ரொம்ப பசிக்குது அவனுக்கு. கீழ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம ஜெபிப்போம்னு சொல்லி மேல போற நேரம் இவன் ஞான திருஷ்டி அடைகிறான். அவனுக்கு நேரடியான தரிசனம் கிடைக்குது தேவதூதன்ட்ட இருந்து. இவன் ஞான திருஷ்டி அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஒரு டிரான்ஸ்ன்னு இங்கிலீஷ்ல வருது. மனசுல ஒரு திடீர்னு ஒரு படம் போல வருகிற ஒரு காரியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தரிசனம் நேர பார்க்கல அவன். ஞான திருஷ்டி அடைகிறான். அந்த நேரத்துல மனதுல அவனுக்கு வருது. என்ன பார்க்கறான்? வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போன்ற ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் இருக்கிறதாகவும் அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிட்டு கண்டான். அது வந்து இதெல்லாம் பார்க்கறான். மேல ஒரு துப்பட்டி வருது. அந்த துப்பட்டியிலிருந்து நிறைய மிருகங்களும் பறவைகளும் 4 ஊரும் பிராணிகளும் இருக்கு. அதாவது எல்லாமே இருக்கு. எல்லா மிருகங்களும் இருக்கு, பறவைகளும் இருக்குது. அப்போ இவனுக்கு ஒரு சத்தம் கேக்குது. இதை எழுந்துச்சு அடித்து புசி, இதை சாப்பிடு, எல்லாத்தையும், எல்லாம் உனக்கு முன்னாடி இருக்கு. உடனே இவன் என்ன சொல்றான்? பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை. அவன் சொல்றான், நான் யூதன். யூதரில் சில காரியங்களை சில அசுத்தமான பிராணிகளை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் அவங்க கட்டளை கொடுத்துருக்காரு. பழைய ஏற்பாட்டுல அதெல்லாம் இருக்கு. அப்போ இதெல்லாம் நான் ஒரு நாள் சாப்பிட்டதே கிடையாது, இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து சத்தம் வருது. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் அவனுக்கு சத்தம் உண்டாயிட்டு. முதல்ல ஒரு தடவை அடித்து புசின்னு சத்தம் வருது. இப்ப 2ஆம் தரம் அதை வந்து தேவன் சுத்தமாக்கி இருக்கிறார், நீ அதை தீட்டா எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் வருது. 3ஆம் தரமும் அப்படி ஆயிட்டு பின்பு அந்த கூடு வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஒருவேளை 3 தடவை இது திரும்ப திரும்ப நடந்திருக்கலாம் அந்த நிகழ்ச்சி. திரும்ப நீ அடித்து பூசி அப்படின்ற சத்தம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவனுக்கு இந்த ஞான திருஷ்டி அடைந்ததன் மூலமாக இவன் ஒரு காரியத்தை புரிந்து கொள்றான். ஆண்டவர் வந்து ஏதோ என்கிட்ட சொல்ல விரும்புறார், ஆனா அது என்னன்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். ஏன்னா இவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதுக்குரிய விளக்கத்தை அவனுக்கு கொடுப்பாரு. பாருங்க, அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியில நின்று, டைமிங் பாருங்க, ஆண்டவருடைய கால அந்த நேரம் கரெக்டா வருது. அவன் கீழ்ப்படிஞ்சிட்டான், அதனால ஆட்களை அனுப்புறான். இவனுக்கும் அதே நேரம் அவங்க வந்து வீட்டு வாசல் கிட்ட வரும்போது இவன் ஜெபம் பண்ண போறான். அதே நேரத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறான். அந்த தரிசனத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கீழே இவங்க வந்து நின்று கேட்கறாங்க, பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரான்னு அந்த வீட்டுல வந்து கேட்கறாங்க. எவ்வளவு அழகா ஆண்டவர் கனெக்ட் பண்றாரு பாருங்க. ஆண்டவர் வந்து தெளிவா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. 2 பேருக்கும் உள்ள காரியம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவங்களுடைய சத்தத்தை வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறது தான். உடனே பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில், அப்போ அவனு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். மேல இருக்கான்ல, அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். இப்போ ஆவியானவர் அவனுக்குள்ள சொல்றாரு, 3 பேர் உன்னை தேடுறாங்க, நீ எதையும் யோசிக்காத, எதையும் கேட்காத, அவங்களோட சந்தேகப்படாம போ, நான் அவங்கள அனுப்புனேன் அப்படிங்கிறார். இப்போ தேவன் தன்னுடைய ஊழியக்காரருக்கும் உண்மையாய் தன்னை தேட வேண்டும் என்று இருக்கிற மனுஷனுக்கு இடையில ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு எப்படி வேலை செய்யறாரு பார்த்தீங்களா? அவனிடத்துல தரிசனமும் இவனிடத்துல ஒரு ஞான திருஷ்டியும் கொடுக்குறாரு. இவன் அதை என்னன்னு புரியலையேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லி ஆட்கள் வந்திருக்காங்க அவங்களோட. போ. இதுல என்ன ஒரு பெரிய ஒரு காரியம் பியூட்டினா, பேதுருவோடைய கீழ்ப்படுதல். பேதுரு வந்து யூத மார்க்கத்திலே பிறந்து வளர்ந்தவன். அவங்க வந்து புறஜாதியாரோடு
சேர்ந்து வாழ மாட்டாங்க. அவங்கள வரவேற்க மாட்டாங்க. அவங்களோட சாப்பிட மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு மாட்டாங்க. இது வந்து யூதருடைய கட்டுப்பாடு. அவங்க வந்து இந்தபடி இந்த மாரி நடக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த தரிசனம் மட்டும் பேதுருவுக்கு வரலன்னா, அவன் கண்டிப்பா இதுக்கு அடுத்து அவன் செய்த செயல் எதையும் செய்திருக்க முடியாது. ஏன்னா, அவனுடைய பாரம்பரியம் அவ்வளோ ஒரு கட்டுப்பாடோட இருந்த ஒரு பாரம்பரியம். இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல பல காரியங்கள பேசிட்டு இருக்காரு. இன்றைக்கு நம்முடைய பாரம்பரியங்கள் நம்மிடத்துல அத உடைக்குதா? பல சமயங்களிலே நம்ம வந்து மனுஷர்களை நம்மளை விட தரைக்குறைவா நினைக்கிறோம். அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லன்னு நினைக்கிறோம். சில ஜாதி ஜாதி காரியங்கள் வந்து நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே இருக்குது. இந்த காரியம் பேதுரு செய்த இந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது பாருங்க. நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாம அவளுடைய கூட போ. உடனே பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்தில் இறங்கி போய், நீங்கள் தேடுகிறவன் நான் தான். நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன? நான் தான் அந்த பேதுரு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கிறான். உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, இப்படி கொர்நேலியுவுக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. உங்களை கூட்டு வர சொல்லி அவர் எங்களை அனுப்புனார். சொன்ன உடனே அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களோட கூட போனான். இங்க பாருங்க, அவனை உள்ளே அழைத்து உபசாரம் செய்து, இதெல்லாம் யூதர்கள் செய்யவே மாட்டாங்க. புறஜாதியான மக்கள் 3 பேரை உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு, அது ஒருத்தன் போர் வீரன் வேற. போர் வீரன்னா அவங்களுக்கு ஆகவே ஆகாது. அப்படிப்பட்டவங்களை உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள தங்க வச்சு அடுத்த நாள் இப்ப மாதிரி நம்ம ஏறின உடனே போய் இறங்க முடியாது. ஒரு கார் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது, பஸ் கிடையாது, ஈவன் ஒரு சைக்கிள் கூட கிடையாது. கண்டிப்பா அவங்க நடந்துதான் போய் ஆகணும். தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து மறுநாளிலே அவர்களோட சேர்ந்து அவனும் கிளம்பி போறான். அப்போ மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் வந்து இந்த மனுஷரை அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆவியானவர் அதைத்தான் சொல்றாரு, நீ ஒண்ணுக்கு சந்தேகப்படாம போ. இப்போ ஆவியானவர் சொன்னது, அவர் பேசினது எனக்கு வந்து முக்கியமானது. அது என்னுடைய பாரம்பரியத்தை காட்டிலும் முக்கியமானது. இன்னைக்கு பல வித பாரம்பரியங்களினாலே நம்ம கிறிஸ்தவ சமுதாயம் முடங்கி போய் கிடக்குது. அதுக்குள்ள கட்டுப்பட்டு போய் கிடக்குது. இதை விட்டு நான் வெளியே வர மாட்டேன்னு நினைச்சு உள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா பல வேத வசனங்கள் நம்முடைய பாரம்பரியத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்குது. இன்னும் பாரம்பரியத்தை பிடித்து வைத்துக் கொள்ள போகிறோமா, இல்ல பேதுரு மாதிரி அதை உடைத்து வெளியே வர போறோமா? இன்றைக்கு பாருங்க, அவன் போறான். மறுநாளிலே போய் அவங்க அடுத்த நாள் கிளம்பி அடுத்த நாள் போய் சேர்றாங்க. கொர்நேலியு அடுத்த நாள்ல 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார். பாருங்க, கொர்நேலியுவுக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பா பேதுருன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் இந்த இடத்துலதான் இருப்பான், அவன் வந்து எனக்காக சொல்லுவான். தான் மட்டுமல்ல, தன்னுடைய வீட்டாரு, தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வச்சு வீட்டுல ரெடியா காத்திருக்கானா. பேதுரு உள்ள போனோடனே அவன் காலில் விழுகிறான் கொர்நேலியு. உடனே பாருங்க, பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான், ஒரு யூதன், எனக்கு இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை என்ன, ஒரு புறஜாதியான்ட்ட நம்ம போறேனே, அவன் காலில் விழுந்தா உள்ளட்டும்னு நினைக்கல, நானும் ஒரு மனுஷன்தான் என்று சொல்லி அவனை தூக்கி எடுக்கிறான். எடுத்து அவனுடைய உள்ள பேசிட்டே போனா, அங்க அவ்வளவு பேர் கூடி இருக்கிறதை கண்டு அவ்வளவு பேர் அவனுக்காக காத்துட்டு இருக்காங்க. உடனே அடுத்து அவன் சொல்ற வசனத்தை பாருங்க. அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்குவரவா இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடி தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். இங்க பாருங்க, முக்கியமான ஒரு காரியம், எந்த மனுஷனும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் நினைக்க கூடாதுன்னு தேவன் வந்து எனக்கு காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றான் அவன். ஆகையால் நீங்கள் என்னை அழைத்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எந்த மனுஷனை தீட்டு அப்படின்னு நினைக்க கூடாது. இன்றைக்கு நம்ம பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறோமா? இயேசுவானவர் அதை குறித்து ஒரு பயங்கரமா பேசுறாரு வேதபாரர்கிட்ட பரிசேயர்கிட்ட. ஏன்னா அவங்க இந்த காணிக்கையை குறித்து பேசுறாங்க. காணிக்கையை போட்டுட்டா அப்பா அம்மாவை கவனிக்க வேண்டியதில்லைன்னு அவங்க ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா தேவனுடைய கட்டளை என்ன சொல்லுது? பெற்றோரை கவனிக்கணும், பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்கள கனம் பண்ணணும்னு சொல்லுது. நீங்க உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளையை அவமாக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு
நம்முடைய பாரம்பரியங்கள் எந்தெந்த பாரம்பரியங்கள் நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு படியாம ஒருவேளை அதனாலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் போய் சேர வேண்டிய இடங்களுக்கு போய் சேராமல் இருக்குதா நம்மை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். அதனால நான் எந்த மனுஷனை தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்தாருன்னு சொல்றான். அதற்கு கொர்நேலியோ என்ன சொல்றான், 4 நாளைக்கு முன்னே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உபவாசித்து ஜெபம் பண்ணேன். அப்போ ஒருத்தர் ஒரு தேவதூதன் என்கிட்ட பேசினாரு, உங்களை கூட்டு வர சொல்லும்படி சொன்னாரு. இப்போ இவன் தேவனை தேடும்படி, கொர்நேலி தேவனை தேடும்படி, அதுவும் தேவனை ஒரு உபவாசம்னா என்ன, நம்ம பலர் நினைக்கிறோம் ஒரு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணா தேவனை மாற்றிடலாம். இல்லைங்க, தேவன் எப்பவுமே நமக்காக தான் இருக்கிறாரு, அவரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. He is for us, நமக்காக தான் இருக்கிறாரு, நம் பட்சத்துல தான் இருக்கிறாரு. நம்ம தான் ஏன் உபவாசம் பண்ணணும்னா, நம்முடைய உணவை ஒதுக்கி வைத்து விட்டு உணவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை கூட நம்ம அந்த நேரத்துல வேண்டாம், இதை கூட ஒதுக்கிட்டு நான் தேவனுடைய சமூகத்துல செலவழிக்கிறேன் என்பதற்காக தான் உபவாசிக்கிறோம். அப்பொழுதுதான் தெளிவாக தேவன் சத்தத்தை கேட்க முடியும். அதனால தான் நான் நினைக்கிறேன் தேவதூதன் சொன்னதை அவனால தெளிவா கேட்க முடிஞ்சது. அவ்வளோ ஒரு உண்மை உத்தமமாக தேவனை தேடினதுனால அவனுக்கு அவன் அழகா சொன்னதுனால நான் இப்போ உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். உங்களை நீங்க சொல்றத நாங்க கேட்கறதுக்கு ஆவலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அப்போ பேதுரு பேச தொடங்குறான். இப்போ தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, முதல்ல எடுக்கும் போதே அதுதான். நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை நம்ம கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததுனாலே நம்ம ஒரு ரொம்ப நல்லவங்க, நம்ம மேன்மையானவங்க, மற்றவங்கலாம் கீழானவங்க நம்ம நினைக்கிறோம். இல்ல, பேதுரு சொல்றாரு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ இதுல இருந்து பாக்குறேன், இவர் ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதியா இருந்தாலும் ஏதோ ஒரு தேவனை தேடணும், உண்மையான தேவனை தேடணும் என்று ஒரு வாஞ்சை இருக்கும்போது அவருக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு. அதனால அவர்கிட்ட ஒரு பட்சபாதமே கிடையாது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். நம்ம கூட படிச்சிருக்கலாம், வாசித்திருக்கலாம். நீங்க சாது சுந்தர் சிங் பத்தி கேட்டிருந்தீங்கன்னா, அவர் உண்மையான தேவன் எனக்கு இப்பொழுது தரிசனமாக வேண்டும், தரிசனமாகலைன்னா இன்றைக்கு எங்க வீட்டு பக்கத்துல போற ட்ரெயின்ல நான் விழுந்து செத்துருவேன்னு சொல்லி காலையிலே அவர் அதிகாலை நேரத்துல ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இயேசுவானவர் தரிசனமானதை நம்ம அப்படின்னு சொல்லி அவருடைய சுயசரிதையை வாசிக்கும் போது நம்ம படிக்கலாம். இப்போ அது போலதான் இவன் உண்மையான தேவனை தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு இயேசுதான் உண்மையான தேவன் என்று தெரியவில்லை. இப்போ பேதுரு அனுப்புறாரு. இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. பேதுரு சொல்றாரு, இப்படி இயேசுவானவர் உலகத்துக்கு வந்தார், அவர் நன்மை செய்யறவரை சுற்றி தெரிந்தார். இதுல ஒரு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் இருந்தார். இப்போ அவர் அபிஷேகம் பண்ணதுனால அவர் எப்படி இருந்தாராம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்ததுனாலே அவர் தேவன் அவரோட இருந்தார், அவர் நன்மை செய்தார், பிசாசின் வல்லமையில அகப்பட்ட எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு பேசிட்டு வர்றாரு. அதுக்கு நாங்கெல்லாம் சாட்சி. ஆனா மக்கள் அவரை கொலை செஞ்சாங்க. 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார், எங்களுக்கெல்லாம் தரிசனமானார் பேசுறாரு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், 40-41. 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆகினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து கொடுத்தவர்களுக்கும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகி எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். இந்த பிரத்யட்சம்னா என்ன? நேரடியாக காட்சி கொடுக்கிறது. இயேசுவானவர் உயிரோடு வந்தப்ப எழுந்து பிலாத்து முன்னாடி போய், ஏய் நீ என்னைய மரண தண்டனை கொடுத்தியே பாரு, நான் உயிரோட இருக்கேன்னு காட்டல, பிரதான ஆசிரியர்கள் போய் காட்டல, அந்த போர்ச்சவர்கள் போய் காட்டல, யாரையும் போய் பயமுறுத்தல, எருசலேம் மேல அப்படி நிக்கல அவரு. ஆனா அவரோடு இருந்த அவருடைய சீஷர்களுக்கும் அவரை நம்பின விசுவாசிகளுக்கும் தன்னை அவர் உண்மையாகவே நேரடியாக காட்சியளித்தார் அப்படிங்கிறத சொல்றான். அவன் இப்படி சொல்லிட்டு 43ஆம் வசனத்துல அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். இப்ப பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்குதுன்றத பிரசங்கம் பண்றான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அப்ப பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போதே இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இததான் பேசிட்டு இருக்கான். பேசும்போதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்குகிறார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விசுவாசிகள் கேட்ட போது பரிசுத்த ஆவியின் வரம்
புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி இவங்கெல்லாம் கடவுளை அறியாத புறஜாதிகள், நம்ம யூதர்கள் மட்டும்தான் தேவன் நினைச்சோம், யூதர்கள் மட்டும்தான் பரிசுத்தாவியானவர் நினைச்சோம். ஆனா இந்த பரிசுத்தாவியானவர் எல்லாருக்கும் உரியவர் என்று இந்த நேரத்துல தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க ஞானஸ்நானம் எடுக்கல, ஒண்ணும் செய்யல, அதுக்கு முன்னாடியே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார். அப்போ தேவன் அவர்களுக்குள்ளே வாழ்வதற்கு வந்து விட்டார், நம்மள மாதிரியே அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அடுத்து பேதுரு சொல்றான், இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு நம்ம ஏன் தடையா இருக்கணும்? ஏன்னா அவரே பரிசுத்தாவியானவர் கொடுத்துட்டாரு, நம்ம ஒரு தண்ணியில அவங்கள ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு நம்ம ஏன் தடையா இருக்கணும்னு சொல்லி அங்க உள்ள எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தாங்களாம். அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில காலம் அங்கே தங்கி இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். இப்போ இந்த காரியத்தை நான் காட்டுறதுக்கு என்ன காரணம்? தேவன் எப்படி செயல்படுறாரு? இங்க ஒரு மனுஷன், அவன் யோப்பா செசரியா பட்டணத்துல இருக்கான். இங்க இன்னொரு தேவனுடைய மனுஷன், அவன் வந்து யோப்பா பட்டணத்துல இருக்கான். ரெண்டு பேருக்கும் 30 மைல் தூர தொலைவில் இருக்கிறாங்க. அந்த தொலைவில் இருக்கிறவங்களை எப்படி இணைக்கிறார் பாருங்க. ஒரு காரியத்திற்காக இப்ப இந்த கொர்நேலியுவுக்கு ஆண்டவரை பத்தி அறிவிக்கணும், அதனால இவர்கள் 2 பேரையும் இணைக்கிறார். இவங்கிட்ட கொர்நேலியு ஜெபிக்கிறான், 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. அந்த டைம்ல 2 பேர்கிட்டையும் பேசுறாரு. இப்படித்தான் வந்து நம்முடைய காரியங்களிலும் நம்முடைய விஷயங்களிலும் நம்ம இப்படிதான் பேசுறாரு. தேவன் எப்படி செயல்படுறாரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம்ல. தேவன் எப்படி செயல்படுறாரு? இதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வாசிக்கும் போதே ஒரு வசனம் வாசித்தேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. 2 நாளாகமத்துல 16ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசித்தோம். அப்போ அவருடைய கண்கள் பூமி எங்கும் பார்த்துட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் நம்ம தேடணும்னு ஒரு உத்தம இருதயத்தோட இருக்காங்களா? இன்றைக்கு கொர்நேலியோ பாக்குறாரு. கொர்நேலியோ உத்தம இருதயத்தோடு தேடுறான், ஆனா அவனுக்கு உண்மையா தெரியல என்னன்னு. அதனால அவனை பாக்குறாரு, அவனுடைய ஜெபத்தை கேட்கிறாரு, அவனுடைய தான தர்மங்கள் எல்லாம் பாக்குறாரு. பூமி எங்கும் உலாவிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து பாக்குறாரு, அங்க இன்னொருத்தன் அவருடைய ஊழியக்கார ஒருத்தன் இருக்கிறான், அவனை பாக்குறாரு. கொர்நேலியுவுக்கு தூதனை அனுப்புகிறாரு, அவனுக்கு வழி சொல்றதுக்கு கரெக்டா என்னென்ன எங்கெல்லாம் போனோம், யாரு என்னன்னு அழகா சொல்றாரு. பேதுருவுக்கு தரிசனம் காட்டுறாரு, அதாவது ஞான திருஷ்டி அடைய வைக்கிறாரு அவனுக்கு. இப்போ உலகத்தில் உள்ள எல்லா இடத்துல இருந்து மக்களை தேவன் இணைக்க முடியும். இப்போ நம்மகிட்ட கூட சில நேரம் ஆண்டவர் பேசுறாரு, யாரை பற்றியாவது திடீரென்று ஞாபகப்படுத்தினா, ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு, 2-3 தடவை ஏதோ ஒன்று நினைவுக்கு வருதுன்னா நம்ம உடனடியாக அதுக்கு ஒரு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம இந்த 2 பேர்கிட்டையும் பார்க்கிறோம். இந்த 2 பேருக்கும் இருந்த முதல் முக்கியமான ஒரு நல்ல ஒரு பண்பு, தேவன் சொல்றத விசுவாசிச்சு ஏற்றுக்கிட்டு உடனே கீழ்ப்படுகிறாங்க. ஏன்னா கொர்நேலியும் பேதுரு என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? 2 பேருக்கும் தேவனோடு உறவு இருந்தது. கொர்நேலியு வந்து ஒருவேளை தன்னை ரொம்ப அறியாம பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனா கூட ஜபிக்கிறதுலயும் உபவாசிப்பதிலும் அந்த அவரை தேடுறதுலயும் தன்னுடைய சிந்தையை முற்றிலுமாக செலுத்துறான். அதே மாதிரிதான் அவருக்கு நேரத்தை கொடுப்பதிலும் அவர் முக்கியமா வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவர் ரொம்ப முக்கியன்றதை காட்டுவதற்காக இல்ல, முக்கியன்றதுனால நேரத்தை செலவழிச்சுட்டு இருக்கான் அவரோட. இது வந்து ஒரு வழக்கமா செஞ்சுட்டு இருக்கான். இது எவ்வளவு நாளா செஞ்சானா தெரியாது. நீங்க கூட நினைக்கலாம், நான் எவ்வளவு நாளா ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ உங்களுடைய விடுதலை வருது. கொர்நேலியுவுக்கு வந்த மாதிரி ஒரு தேவைக்காக சிலர் இருக்காங்க. ஒரு தேவைக்காக மட்டும் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரே எனக்கு தாங்க ஜெபிக்கிற ஆட்கள். ஆனா இவன் அப்படி செய்யல. அவன் வந்து ரெகுலராகவே இது ஒரு வழக்கமாக செஞ்சிட்டு இருக்கான் கொர்நேலியோ. பார்க்கலாம். அப்போ வந்து அவன் தேவனை பார்க்கறான், அதாவது தேவனுடைய தூதனை பார்க்கறான். அவன் தூதன் பேசுறதை கேட்கறான். அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறத பார்க்கறான், சத்தம் கேட்கறான். இதுக்கெல்லாம் அவனுக்கு வந்து நேரம் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள்கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, ஒரு ஆளை அனுப்புறாரு. அது மட்டும் இல்ல, பேதுருவும் பாத்தீங்கன்னா அதே நேரத்துல ஜெபிக்கிறான். அவனுக்கு ஒரு தரிசனம், ஞான திருஷ்டி அடையுது. ஞான திருஷ்டி உள்ள அவனுடைய மைண்ட்ல அவனுக்கு வருது. வந்த உடனே அவன் அதை குறித்து யோசிக்கிறான், ஆண்டவர் எதுவும் சொல்ல விரும்புறாரா? 3 தடவை திரும்ப வருது. என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் அவன்கிட்ட பேசுறாரு, நீ எந்த காரியத்தை குறித்து யோசிக்காம போ. அப்போ 2 பேருமே, இவனும் உடனே அதை சீரியஸா எடுத்து ஆட்களை கூப்பிட்டு இன்னொரு பட்டணத்துக்கு 30 மைல் தாண்டி போய் தேடுங்கன்னு அனுப்புறான். பேதுருவும் தன்னுடைய பாரம்பரியத்தை தூக்கி எறியறதுக்கு ரெடியா இருந்தான். இப்ப 2 பேரும் பாருங்க, நம்பி செயல்படுறதுக்கு அவ்வளவு ஒரு ரெடியா இருக்கிறாங்க.
அப்பதான் அங்க அற்புதம் நடைபெற முடிகிறது. ஒரு பெருங்கூட்ட மக்கள் அங்க ஆண்டவரை அறிவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. இப்போ ம், ஒரு காரியத்தை நம்பி இப்படிதான் உண்மையாவே இருப்பாங்க, இப்படி ஒரு ஆள் இருப்பாங்கன்னு நம்பி அவன் செயல்படுத்தும் போது அடுத்தவன் பரவாயில்ல, இவங்க யூதர்களே கிடையாது, நான் யூதர் வீட்டுல நுழைஞ்சதே கிடையாது, யூதர் அல்லாதவங்க வீட்டுல நுழைஞ்சதே கிடையாது, ஒரு புறஜாதியான எங்க வீட்டுக்குள்ள நான் அனுமதிச்சதே கிடையாது, ஆனாலும் தேவன் சொல்லிட்டாரு, தேவன் சுத்தமாக்கினவைகளை தீட்டாக எண்ணாதேன்னு சொல்லிட்டாரு, எந்த மனுஷனையும் நான் தீட்டா எண்ணக்கூடாதுன்னு தேவன் எனக்கு காண்பித்தார் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய பாரம்பரியத்தை காட்டிலும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதே முக்கியம்னு நினைக்கும் போது அங்க ஒரு பெரிய ஒரு எழுப்புதலும் ஒரு ரிவைவலும் முதல்ல புறஜாதியருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சி இது. இதை குறித்து கூட அப்போஸ்தலருக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பு வருது. எப்படி பேதுரு போய் இன்னொரு வீட்டுல போய் சாப்பிட போனாருன்னு. இப்போ பாருங்க, இது முதலாக நம்மெல்லாம் ஆண்டவரை அறிவதற்கு இது ஒரு முன்னோடி. முதல்ல வந்த ஒரு செயல் ஆண்டவரை அறியாத புறஜாதிகள், யூதர் அல்லாதவருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி. அப்போ இன்னைக்கும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. யார் தன்னை பற்றி உத்தம இருதயத்தோட இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் கண்கள் பூமி எங்கும் பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னை யாருமே பார்க்கல, என்னுடைய நிலைமை யாருமே புரிஞ்சுக்கலன்னா ஆண்டவர் ஒருவேளை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரா? அதுக்கு நீங்க எதுவும் செயல்பட வேண்டி இருக்குதா? அதை நீங்க யோசித்து பாருங்க. உங்கள்கிட்ட பேசுறாரா? ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாரா? யாரையாவது நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறாரா? அவங்களோட கனெக்ட் பண்றதுக்கு ஏதாவது வழி கொடுக்குறாரா? யாரையாவது நினைவுபடுத்தும் போது அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இல்ல அவர்களை தொடர்பு கொள்வதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா? இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு காரியம், ஒரு அற்புதம், ஒரு கொர்நேலியு வீட்டுல இருந்து அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படுவதற்கு காரணம் ஒன்று கொர்நேலியின் கீழ்ப்படிதல். அவன் எதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடிட்டு இருந்தது அது ஒண்ணு இருக்கு. ஆனா அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது பேதுருவின் கீழ்ப்படிதல். அவனுடைய பாரம்பரியத்தை மீறி பரவாயில்ல, நான் இவங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைப்பேன், ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு. இவங்க இவங்க என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய கூட இருக்கிறவங்க சொல்றதை காட்டுல தேவன் சொல்வதே நான் பெரிதாக எடுப்பேன்னு சொல்லி அவன் கால் எடுத்து வைத்தது. இன்றைக்கு அப்படிதான் தெய்வீக உறவு ஏற்படுகிறது. அப்படிதான் தேவன் செயல்படுகிறார். இன்றைக்கு நம்மகிட்ட எல்லார்ட்டையும் பேசுறதுக்கு அவர் யார் மூலமாவது பேசுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். வேத வசனங்கள் மூலமா பேசுகிறார், மக்கள் மூலமாக பேசுகிறார். அது கேட்பதற்கு கீழ்ப்படுகிறதுக்கு, நம்முடைய பாரம்பரியத்தை மீறி நம்முடைய காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நாங்க பார்த்தது போல நீர் செயல்படும் விதம் ஆண்டவரே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம ஒரு மர்மமாக இருக்கிற விதத்துல நீர் செயல்படுகிறது இல்லை. நீர் அனுதினமும் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவரே எங்களுக்கு தெளிவாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே டைரக்ஷன்ஸ் திசைகளே நீர் காட்டுகிறீர். அதற்காக நன்றி சுவாமி. அந்த செய்தி எங்களுக்கு வரும்போது உடனடியாக நாங்க அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு இங்க பலனை தாங்க. பல சமயங்களிலே நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் மற்ற காரியங்களையும் கத்தாவே உங்களுடைய வார்த்தைக்கு மேலாக நாங்கள் வைக்கும்போது ஆண்டவரே அற்புதங்களும் மற்ற அதிசயமான காரியங்களும் உங்களுடைய வார்த்தையும் கத்தாவே வெளிப்பட முடியாமல் போய்விடுகிறதே. தேவனே எங்களை மன்னிங்க. நாங்க இனிமே உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக செயல்படுவோம். எங்களுடைய பாரம்பரியம் மற்ற எல்லா காரியத்தையும் உங்களுடைய வசனத்துக்கு கீழாக வைப்போம் ஐயா. தொடர்ந்து நீர் எங்களை அப்படியே நடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தெய்வீக உறவுகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் தாழ்மை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.